தயவு செய்து அழிந்து போகாதீர்கள். நமே பக்த பிரணஷ்யதி, எனது பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை. பகவத்கீதையில் சொல்றாரு கிருஷ்ணர். அந்த அன்போடு சொல்லுகின்றேன், இந்த சத்தியங்களை மட்டும் இனிமையோடு கேளுங்கள், உங்களுக்கு அழிவு இல்லை. இந்த ஒரு வருஷம் பரிவிராஜ யாத்திரை போங்க போங்கன்னு சொல்றீங்க, அது கூடங்கய்யா வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. போனீங்கன்னா சூழ்நிலை மாற்றத்தினால் இந்த பேர் தேவையில்லாம வாழ முடியும் இல்லையா. பேர் மேல இருக்கிற பிரஷர் இல்லாம அங்கங்க அப்படி அப்படியே புது புது நபர்களை பார்த்து புது புது உறவுகளை உருவாக்கி புது புது சூழல்களை எதிர்கொண்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகும் பொழுது உடம்பு முழுக்க சேர்த்து வச்சிருக்கிறத நியூரோபெப்டைட்ஸ்ன்றது இந்த உடம்பு முழுக்க இந்த ஆர்கன்ஸ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எமோஷன்ஸ், டாக்ஸிக் எமோஷன்ஸ் மொத்தமும் மெல்ட் டவுன் ஆயிடுங்க. உடம்பு டீடாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. இந்த ஒரே வாழ்க்கை, காலையில எந்திரிச்சு அதே வீடு, அதே வீட்டுக்காரி, அதே காரு, அதே டிரைவரு, அதே வேலை, அதே பசங்க, அதே பாஸ், அதே டீமு, அதே தலைவலி, அதே சண்டைங்க, அதே பிரச்சனைங்க, அதே சங்கடங்கள், திரும்ப வந்தா ஈவினிங் அதே மாதிரி மொத்த ரொட்டீனு. பல நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க எந்த வழியா நடந்து போறீங்களோ அதே மாதிரி போயிட்டு அதே மாதிரி வந்து உங்க வீட்லயே பல ரூம்ஸ போய் திறந்து பார்த்திருக்க மாட்டீங்க. மாசக்கணக்கா பல வாங்கி போட்ட பொருட்கள் திறந்து யூஸ் பண்ணி கூட இருக்க மாட்டீங்க. இந்த டெலிவரி பைத்திய மாதிரி ஷாப்பிங் பண்றது, ஷாப்பிங் பண்ணி சும்மா ஒரு மார்னிங் ஜாகிங் போறதை பத்தி ஒரு ரீல்ஸ் பார்த்த உடனே அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ், ஷூ அத்தனையும் ஆர்டர் பண்றது. ஆனா அது என்ன ஆகும், வந்து சீல் கூட பிரிக்காம மாடிப்படி கீழே விழுந்து கிடக்கும். எத்தனை பேர் நான் சொல்றத அனுபவமா உங்க வீட்டுல இருக்கு? கை தூக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் சுத்தி பாருங்கயா, எப்படி ஸ்ட்ரக் ஆகி போய் கிடக்குறீங்கன்னு. தயவு செஞ்சு ஒரு வருஷத்தை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு குறைந்தபட்சம் 50 ஆண்டு உங்க லைஃப்ல ஆட் பண்றேன். இது சத்தியம், சந்தேகமில்லை, பொய் சொல்ல மாட்டேன். நான் சும்மா உட்காந்து கத்திட்டு இல்லைங்க. செக்கிழார் சொல்றா இல்லையா, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத. இந்த ஞான பரம்பரை வாழையடி வாழையென சிவபூத பரம்பரை பொலிவதற்காகத்தான் ஞானசம்பந்த பெருமான் புனிதவாய் மலர்ந்து அழறார். வேத நெறி அழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை ஒலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னு அவருடைய குரு பரம்பரையில வந்தவங்க நாங்க. அதனால இந்த பூத பரம்பரை பொலிவதற்காகவே அழுது கொண்டிருக்கின்றேன், கத்திக் கொண்டிருக்கின்றேன், சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பொய் புகழேன். ஒரு வருஷத்தை தைரியமா ரிஸ்க் எடுத்து எல்லாத்துல இருந்து உடைச்சிருந்த டாக்ஸிக் ஸ்டக்கான லைஃப் ஸ்டைல் இருந்து வெளியில வாங்க. செத்துலாம் போக மாட்டீங்க. செல்போன் வச்சுக்கோங்க, யாரோட வேணாலும் பேசிக்கோங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கோங்க. ஒன்னும் செத்து போக மாட்டீங்க. நான் பரிவராஜகம் பண்ண அந்த காலம் மாதிரிலாம் உங்களுக்கு கிடையாது. இப்போ ரொம்ப சுலபம், ஈஸி. விளாக் பண்ணிக்கிட்டே ஜாலியா புதுசான ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, சூழ்நிலைகளை பார்த்துட்டு, ஜாலியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு, உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எமோஷன்ஸை, டாக்ஸிக் எமோஷன்ஸை டீடாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமா இப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பிறப்புல இருந்தே அந்த டாக்ஸிக் எமோஷன்ஸ் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா? நான் சொல்லல, சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் சொல்லுது. எங்க டைம் எல்லாமாவது இந்த டாக்ஸிக் எமோஷன்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்கிறது இந்த லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற வயசு. இந்த ஜெனரேஷன் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ,
இந்த பியர் பிரஷரு, கம்பேரிசனு, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா போறதுனால பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே இந்த ஜென்சிக்கு உங்க ஆர்கன்ஸ் முழுக்க டாக்ஸிக் எமோஷன்ஸ் ஸ்டோர் பண்ண வச்சிருதுங்கய்யா. அதனால இந்த பரிவிராஜ யாத்திரை பண்ணீங்கன்னா முதல்ல உங்க உடம்பும் மனசும் டீடாக்ஸ் ஆகுங்கய்யா. ஆக்சுவலா ஒரு நாட்டோட ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை அந்த நாட்டோட ஜென்சி இளைஞர்கள் டீடாக்ஸ் ஆகிறது. அவங்களோட உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் டாக்ஸிக் எமோஷன் ஸ்டோர் ஆகாம டீடாக்ஸ் பண்ணி விடுறதாங்கய்யா. நம்ம பாரதத்துல, இந்தியாவில் அருமையான மெத்தடாலஜி இருக்குங்க அந்த மாதிரி டீடாக்ஸ் ஆகிறதுக்கு. இந்தியா முழுக்க ஆலயங்களுக்கெல்லாம் யாத்திரை பண்ணீங்கன்னாலே நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு இதை பற்றி ஒரு செறிவார்ந்த புரிதலும் ஈடுபாடும் நன்மையும் வரும். அது போக உடம்பு மனசு டீடாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷா ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவீங்கயா. லைஃபை ரீஸ்டார்ட் பண்ற அந்த எனர்ஜி வந்துருங்கயா. ஒரு எந்த நாட்டோட ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். கைலாசா உலகத்துக்கே ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க கைலாசத்துக்கு வர்றது வராதெல்லாம் உங்க விருப்பம். ஆனா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வருஷம் யாத்திரை பண்றீங்களோ, நீங்க இந்த யாத்திரைக்கு பிறகு எந்த நாட்டில் போய் செட்டில் ஆனீங்கனாலும் அந்த நாட்டுக்கு உபயோகமாகின்ற, உங்களுக்கும் அந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் அந்த சமுதாயத்திற்கும் உபயோகமாகின்ற ஒரு நல்ல வெற்றி குடிமகனாக மாறுவீர்கள்.